கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த தபசு நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசித்து கீர்த்தனையிலே ஒரு பாடலை நாம் அதோடு தொடர்புபடுத்தி நாம் பேசி கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் திருமறையிலிருந்து சங்கீதம் 103 சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்படுகின்ற சங்கீத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். The Lord is merciful and gracious. இந்த வசனம் கடவுளுடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கிறது. கடவுள் நம் மீது இரக்கமுள்ளவராக, அவர் நீடிய சாந்தமும் அவர் மிகுந்த கிருபையும் உள்ளவராக நம் மீது இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசனம். நற்செய்தி நூலிலே இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 15:32 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், 3 நாட்கள் உணவில்லாத ஒரு சூழ்நிலை, இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஹாவ் கம்பேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். கடவுளுடைய குணாதிசயங்களை திருமறை முழுவதும் நாம் பார்க்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவராக, நமக்காக அவர் பரிதபிக்கின்றவராக இருக்கின்றார். குறிப்பாக இந்த இடத்துல உணவு இல்லாத மக்களை குறித்ததான ஒரு பரிதவிப்பு ஆண்டுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உணவு என்று சொல்லுகின்ற போது திருமறையிலே ஒரு பாடல், கீர்த்தனையிலே 15வது பாடல், செஞ்சுருட்டி என்கின்ற இந்த ஆதி தாளத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு பாடல், தஞ்சை வேதநாயகம் சாட்சியர் 1849 அவர் எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை குறித்து டாக்டர் மார்ட்டின் தேவ் பிரசாந்த் சார் அவர்கள் மிக அழகாக ஒரு இதிலே ஒரு குறிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பாடலுக்கு ஒரு வரலாறு உண்டு. தேவா இரக்கமில்லையோ என்ற பாடலுக்கு ஒரு வரலாறு. எப்படி என்றால், சாஸ்தியாரோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருப்பாங்களாம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மாணவர்கள், அவளுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரு 30 பேருக்கு டெய்லியும் சாப்பாடு சமைச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சாஸ்திரியாருடைய மகள் ஞானதீபம் சாஸ்திரியார், ஒரு பெண் சாஸ்திரியார் தான், முதலாவது பெண் சாஸ்திரியார், அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல, சாஸ்திரியார் இடத்துல அப்பா, இன்னைக்கு நம்முடைய வீட்டில் அரிசியும் கிடையாது, பருப்பும் கிடையாது, இன்றைக்கி இரவு நம்ம யாருக்கும் உணவு கிடையாது, அதனால் தண்ணியை கொடுத்து ஒரு உபவாசத்தோடு ஜெபித்துட்டு நம்ம படுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அப்போ சாஸ்திரியார் சொன்னாரா, இன்னைக்கு ஒன்றும் இல்லையா வீட்டில், சரி நான் போய் மரியோட மகன்கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லி அறைக்குள்ளாக சென்று அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாராம். இந்த உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவள் அப்போது எழுதின பாடல்தான் தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. அப்போது இந்த பாடலை அவர் எழுதி முடிக்கின்ற தருவாயில வீட்டு வாசலிலே மாட்டு வண்டியுடைய சத்தம், ஜல் ஜல் என்று சொல்லி மாட்டு வண்டி சத்தம் கேட்கிறதாம். அப்போது ஞான தீபம் சாஸ்திரியார் அவர்கள் பெண் சாஸ்திரியார் பின்னாடி இருந்தவங்க, அவங்க போய் அங்கே பார்க்குறாங்க, மாட்டு வண்டியில் சாப்பாடு இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன சாப்பாடு என்று கேட்டால், பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய திருமணம், ஒரு பெரிய பணக்காரருடைய ஐஸ்வர்யாவுடைய திருமணம், அங்கே நிறைய பேர் வராதனால சாப்பாடு நிறையா மீந்து போயிடுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, சாஸ்திரியார் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, எப்போதும் நான் பார்த்துருக்குறேன், அவங்க வீட்டில் போய் இந்த சாப்பாடை சுட சுட வடை பாயாசத்தோட சாப்பாடை இறக்கி வச்சுட்டு வா என்று சொல்லி நல்ல பெரிய பெரிய பாத்திரங்களே சுட சுட வடை பாயாசத்தோடு சாப்பாடு இறங்கினதாம். அப்போது ஞானதீபம் அவர்கள் மகள், சாஸ்திரியோட மகள் போய் அப்பாவை அழைத்து இதுமாரி சாப்பாடு வந்திருக்குன்னும் போது சாஸ்தியரை என்னப்பான்னும் போது கேட்குறாங்க, சாஸ்தியார் வீட்டில் இறக்க சொன்னாங்க. யார் பானோன்னா பக்கத்து வீட்டில் எங்கள் எஜமான இறக்க சொன்னாங்க. என்ன பானு? வடை பாயாசத்தோடு. அப்போ சாஸ்திரியார் சொன்னாராம், அரிசி இருந்தால் கஞ்சி சாப்பிட்ருப்போம், ஆனால் ஆண்டவர் நம்ம கஞ்சி சாப்பிட்றதோடைய திட்டம் இல்லை, வடபாயாசத்தோடு நாம் சாப்பிட வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி அவர் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். அப்போது எழுதின இந்த பாடல் 1849 எழுதப்பட்ட பாடல் தான் தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ என்ற பாடல். அந்த பாடலை ஒரு கவியை நாம் பாடலாமா? தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ, தேவா இரக்கம் இல்லையோ, ஜீவா பரமயே கோவா திருத்துவத்தி, ஜீவா பரமயே கோவா திருத்துவத்தி, மூவால் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தன் ஓரே தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கம் இல்லையோ,
தேவா இரக்கம் இல்லையோ? எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே. எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே. கோடும் பொல்லாமனதுடைய கல்லான பாவிகளை, பொல்லாமனதுடைய கல்லான பாவிகளை பொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா, தேவா இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா இரக்கம் இல்லையோ? தேவா இரக்கம் இல்லையோ? இந்த பாடலை எழுதி முடிப்பதற்குள்ளாக சாசியார் வீட்டு வாசல்ல வட பாயாசத்தோடு ஒரு 100 பேருக்கான ஒரு சாப்பாடு இறங்கினதாக இந்த படித்தேன் நான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவங்களே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த உடல் ரீதியான சாப்பாடு மாத்திரமில்லை, ஆவிக்குரிய உணவையும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தி காப்பாராக. அவர் மீது விசுவாசம் வைக்கிற யாவரையும் அவர் கைவிடுவதில்லை. அவரிடத்தில் விசுவாசம் வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதைவிட மேலான அற்புதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். God bless you.